பிரைஸ் எல்லாம் கத்த பிரியமா தேவ பிள்ளைகளே, இந்த நாள்ல பாத்தீங்கன்னா சங்கீதம் 3:3 சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் கத்தாவே என் மகிமையும் என் கேடகமும் என் தலையை உயர்த்துகிறவரே சொல்லி தாவீது சொல்றாரு. எந்த பிரச்சனை எந்த சூழ்நிலை சொல்றாருன்னா, அவருக்கு ஒரு கூட்டம் சத்துரு அவர் எதிர்த்து கொண்டு வருது. பாத்தீங்கன்னா அநேக பிரச்சனை பண்றாங்க. அது மத்தியில சொல்றாரு, என்ன பிரச்சனை வந்தாலும் எத்தனை சத்துரு வந்தாலும் ஆனாலும் கர்த்தர் எனக்கு என்னவா இருக்காரு. பிரச்சனை வரலாம், போராட்டம் வரலாம், எத்தனையோ சத்துரு வந்தாலும் கர்த்தர் எனக்கு எப்படி இருக்காரு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. அதான் என் மகிமையும் என் கேடகம் என் தலையை உயர்த்துகிறவர் அவரா இருக்காருன்னு சொல்றாரு. இந்த நாள்ல உங்களோட கூட கர்த்தர் பேசுறாரு, என்னோட கூட கர்த்தர் அதிகாலையில பேசினாரு. ஆனாலும் அப்படின்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா பிரச்சனையில எழும்ப முடியுமா, நானே இந்த பிரச்சனை எழும்பி வருவனா, இந்த பிரச்சனை நான் முன்னேறுவனா அப்படின்னு சொல்லி பலவித சூழ்நிலை வீட்டுல பொருளாதார சூழ்நிலை இருக்கலாம், சர்வ பலவீனத்துல இருக்கலாம். இனியா எழும்போனா இனி எனக்கு இந்த ஆசீர்வாதம் வருமானு சொல்லி இங்க போராடி சூழ்நிலையை பார்த்து ரொம்ப நொந்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம். அப்ப அதான் சொல்றாரு, ஆனாலும் பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் நெருக்கம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் ஆனாலும் அதெல்லாம் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு நீங்களே சொல்லுங்க, இந்த பிரச்சனை மத்தியில் இருக்கீங்களா, போராட்டத்தில் இருக்கீங்களா, நிந்தையில் இருக்கீங்களா, அவமானத்தில் இருக்கீங்களா, ஆனாலும் என் மகிமையும் என் கேடகமும் என் தலையை உயர்த்துக்கும் சொல்லுங்க. என்ன வந்தாலும் உங்க மகிமை ஆண்டவரா இருக்காரு, உங்க கேடகமா இருக்காரு கர்த்தரு, உங்க தலையை உயர்த்துது கர்த்தர் தலையை உயர்த்துகிறா இருக்காரு. இந்த வசனத்தை நீங்க கன்ஃபர்ஸ் பண்ண உங்களுக்குள்ள இருக்க அந்த அவிசுவாசம் போகும், பயங்கள் போகும். ஏன் தெரியல, ஆனாலும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாள்ல உங்களை குறிச்சு என்னை குறிச்சு தரிசனம் வச்சிருக்காங்களாம். அந்த தரிசனம் நிறைவேறுங்களாம். போராட்ட பிரச்சனை சூழல் எப்படி இருந்தாலும் உங்க தலைமையில என் தலைமையில இருக்க தரிசனம், அந்த தரிசனம் என்ன ஆண்டு நம்ம மேலத்துக்கு தரிசனம் நிறைவேறே தெரியுமா, நம்ம மேலத்துக்கு வாக்கு தத்துவம் அதை நிறைவேறியே முடியுமா, நம்ம மேலத்துக்கு இந்த அபிஷேகம் அந்த நுகத்தெல்லாம் முறுக்கிமா, கட்டுகளை அவிழ்க்குமா, உங்க மேலக்கு அந்த அபிஷேகம் அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருமா, அந்த உயர்வை கொண்டு வருமா. உங்க மேல என் மேல என்ன ஆண்டு ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு யாருமே தடுக்க முடியாதான். எது அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்னா அந்த அபிஷேகம், உங்க மேல இருக்க அபிஷேகம், உங்க மேல இருக்க அந்த உங்க மேல இருக்கிற பிரசன்னம், உங்க மேல இருக்க அந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணுங்களாம், அதை எடுக்கவே முடியாதான். இந்த நாள்ல சூழ்நிலை பார்க்காதீங்க, சூழ்நிலை எப்படி வேணா இருக்கலாம், ஆனா உங்க மேல இருக்கிற அந்த அபிஷேகம் உங்களை ஆசீர்வதிக்கும். இந்த வசனத்தை நீங்க தியானம் பண்ணுங்க, மறுபடியும் சொல்லுங்க. என் மகிமையா இருக்காரு அந்த கர்த்தரு, என் கேடகமா இருக்காரு, என் உயர்ந்த என் தலையை உயர்த்த ஒரு கர்த்தர் தலையை உயர்த்துவாரு, என் தரிசனம் அந்த காரியத்தை செய்யும் சொல்லி விசுவாசம் அறிக்கையிடுங்க, ஆசை பெற்றுக் கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட்.